அன்புள்ள ஸ்பார்க் மீடியா நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க, சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. வேலைக்கு போகக்கூடிய நிறைய மக்களுக்கு என்னன்னா, நம்மளே சொந்தமாக தொழில் செய்யணும், நம்மளே நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் சொந்தமாக தொழில் செஞ்சு வெற்றி பெறுறாங்க. இதில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு தங்களுடைய சேமிப்பை இழந்துடுறாங்க. சரி, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக பேசணும்னு நிறைய விஷயம் பேசலாம். ஒரு ஜோதிட ரீதியாக ஜோதிடராக நான் என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது, எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவங்க சொந்தமாக தொழில் செஞ்சால் நல்லா வெற்றி அடைய முடியும் என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக தற்போது விளக்க உள்ளேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க. அந்த லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானமாங்க. அந்த 10ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தா சொந்த தொழில் யோகம் உண்டு. 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. கேந்திரம் என்பது 1, 4, 7, 10, திரிகோணம் என்பது 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்கள்ல 10ஆம் அதிபதி இருக்கிறது சிறப்பு. 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல மறைஞ்சு இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் சரலக்னம் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகர லக்னத்துக்கு 11 இருக்கக்கூடாது. ஸ்திரலக்னம் சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. உபய லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. உபய லக்னம் சொல்றது மிதுனம், கன்னி, அடுத்து தனுசு, மீனம். அடுத்து பார்த்தீங்கன்றால் 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் சொந்த தொழில் யோகம் என்பது உண்டு. அதுபோல ஜீவனக்காரகன் சனி நல்ல பலமாக இருக்கணுங்க. ஜீவனக்காரகன் சனி நல்ல இடத்துல இருக்கிறது, நல்ல கிரக சேர்க்கை பெறுறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். சனி ஒரு ஜாதகத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, குரு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு புதன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். சனி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது சேர்க்கை பெறுறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல சனி வக்கரம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். அதுபோல சனி போய் சந்திரன் சேர்க்கை பெறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகுது. அடுத்து பார்த்தீங்கன்றால் தொழில் செய்யறதுக்காக போறீங்கல்ல, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மிக மிக முக்கியம். சொந்தமா தொழில் செய்யறதுக்காக ஒருத்தர் போறாங்கன்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மிக மிக முக்கியம். என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி, ஒரு 30 வயசுலையோ 40 வயசுலையோ தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகத்தோட தசை நடந்தால் தான் அவங்க தொழில் செஞ்ச நல்ல லாபகரமான பலன்களை அடைய முடியும். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் அந்த பலகீனமான கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி காலத்தில் தொழில் செய்யறதுக்காக போனால்னா அவங்க நஷ்டமாயிடுவாங்க. அனுபவபூர்வமாக பார்க்கின்ற பொழுது நிறைய ஜாதகத்தை பார்த்ததுல ஒருத்தருக்கு சனி, புதன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்களுடைய திசை நடக்கின்ற போது தொழிலுக்காக போனாங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய குரு போன்ற கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிறைய இடத்துல ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்தாதான் தொழில் செஞ்சால் நல்லா சம்பாதிக்க முடியும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் என்னதான் 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசையும் ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்து திசை நடந்தாதான் அவங்க தொழிலில் சாதிக்க முடியும். ஒரு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபத்தி காலத்தில் தொழில் செஞ்சாதான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு ஜாதகருக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்குது,
சனி நல்லா இருக்குது, ஆனால் பாதகாதி திசை நடக்குதுன்னா அந்த நேரத்தில் தொழில் செஞ்சால் நஷ்டமாயிடுவாங்க. அதே மாதிரி நீச்ச கிரகத்தோட தசாபத்தி நடந்ததுன்னா அந்த நேரத்தில் தொழில் செஞ்சால் நஷ்டமாயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு பகை கிரகத்தோட தசை நடந்ததுன்னா அவங்க என்னதான் போராடினாலும் வெற்றி பெற முடியாது. இப்போ ரிஷப லக்னம் துலா லக்னம் இருக்குது, அவங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னா அவங்க போய் தொழில் செஞ்சால் நல்ல நல்ல லாபம் அடைய முடியாது. அதே மாதிரி மேஷ லக்னக்காரங்க போய் புதன் திசையில் போய் தொழில் செஞ்சாலும் நல்ல லாபம் அடைய முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது, நான் அனுபவபூர்வமாக பார்க்கின்ற போது, தொழில் செய்யறதுக்கு வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைக்காரங்க சாதகமாக இருந்தால் தான் தொழில் செய்யவே முடியும். நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும் ஒரு வேலைக்காரங்க உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்து நட்பு கிரக சேர்க்கையோடு இருக்குதோ அவங்க தான் சொந்த தொழில் செய்யறதுக்கு, சொந்த தொழில் செய்யறதுல வேலைக்காரனுடைய ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். இதுவே சனி வக்ரம் பெற்றிருந்தாலோ, சனி பலகீனமாக இருந்தாலோ அவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உண்டாகிடும். அதுபோல் தொழிலுக்கு பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நல்லா இருக்கணுங்க. பணத்தை மற்றவங்களுக்கு கிட்ட கொடுத்து வாங்கிறதுக்கு ஜாதக ரீதியாக குரு பகவான் நல்ல சாதகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க பணத்தை நம்பி மற்றவங்களுக்கு கொடுத்து ஈஸியாக வாங்க முடியும். அதுவே ஒரு ஜாதகத்தில் குரு ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் வச்சிங்களேன், அவங்க யாருக்காவது பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது. கொடுத்த பணத்தை வாங்குறதுல நிறைய இடையூறு உண்டாயிடும். அதனால் பணத்தை நம்பி மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா, கொடுத்து வாங்கணுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அப்படிப்பட்டவங்க தான் தொழில் செய்யணும். மெயினாக குரு வக்ரம் பெறவங்க சொந்தமாக தொழில் செஞ்சால் கூட பணத்தை நம்பி மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறதா இருந்ததுன்னா திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். திட்டமிடுதல்னா திட்டமிட்டு செயல்படுறதுல ஒரு முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒருத்தர் திட்டமிட்டு செயல்படணும்னா புதன் பலமாக இருக்கணும். புதன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலோ ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தான் அவங்க திட்டமிட்டு செயல்பட முடியும். புதன் ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் அவங்களால நீங்கள் தொழில் செய்யறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டால் அதில் தேவையில்லாத இடையூறுகள், அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடைகிறதுலாம் கூட ஏற்படும். மெயினாக தொழில் செய்கிற காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்தியாக இருக்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல பலமான கிரகங்களாக இருக்கணும். தொழிலுக்காக ஆரம்பிக்கின்ற போது 7.5 சனி, அஷ்டம சனி போன்றவையெல்லாம் வராமல் இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்குது. அதாவது இன்னைக்கு பொசிஷனில் பார்த்தீங்கன்னாங்க, சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறத விட ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஈஸியான விஷயம் ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சொந்த தொழிலுக்காக போயிட்டு நீங்கள் சேமிச்சு வச்சிருக்கிறத இழந்துடக்கூடாது. மெயினாக நிறைய பேர் சேமித்து வச்சதை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக ஒருத்தர் தொழில் செய்ய ஆரம்பிக்க போறீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு நல்ல ஒரு யோகமான தசாபத்தி நடக்குதா, ஜாதக ரீதியாக யோகங்கள் இருக்குதா என்பதனை பார்த்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜோசியரை வச்சு, ஜோசியர்கிட்ட 4 ஜோசியர்கிட்ட கூட கேளுங்க. ஒருத்தர்கிட்ட 2-3 பேர்கிட்ட கூட கேளுங்க. ஒரே ஜோசியரை கூட நம்ப தேவையில்லை. 2 ஜோசியர்கிட்ட கூட கேட்டு உனக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்களுடைய அனுபவத்தை கூட கருத்தை தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. ஒரு அவசர கதியில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவால் உங்களுடைய சேமிப்பை இழந்துடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தொழில் செஞ்சு வெற்றி பெறக்கூடாது என்ற கருத்துக்காக நான் அந்த கருத்தை சொல்லலை. உங்களுடைய சேமிப்புகளை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு தொழில் செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டகரமான விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஏதாவது ஒன்றுத்தில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை இழந்துடக்கூடாது. அந்த கருத்தில் தான் நான் சொல்கிறேன்னு வச்சு, மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு எந்த விதமான நெகட்டிவாக பேசணுன்ற எண்ணமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் யோகமான தசாபத்தி நடக்குது, ஒரு ஜாதகத்தில் யோகமான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் தொழிலுக்காக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல தசாபத்தி நடக்குதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டினா அந்த காரியம் வெற்றி அடையும். அந்த வெற்றி அடையக்கூடிய யோகமானது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்கன்ற என்ற கருத்து தான் நான் சொல்ல வரேன். நான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி நல்லா இருக்கா,
ஜீவனக்காரகன் சனி நல்லா இருக்கா, 10ஆம் அதிபதியோட கேது இல்லாமல் இருக்கா, ஜீவனக்காரகனோட கேது இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி நல்ல தசாபுத்தி நடக்குதா என்றதெல்லாம் பார்த்துட்டு யார் நமக்கு சாதகமாக இருப்பாங்க, யார் நமக்கு பாதகமாக இருப்பாங்க, யாரை கூட வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் என்பதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு சின்ன உதாரணமாக சொன்னேன்னா, உங்கள் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருக்காருன்னா வச்சுங்களேன், அவங்க பெண்களை தொழில் செய்கிற இடத்துல கூட வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ஆண் ஜாதகத்திலேயே செவ்வாய் வக்கரமாக இருக்குன்னா அவங்க வயசு கம்மியான ஆண்களை யாரையா ஒருத்தர் ஒரு பார்ட்னர் மாதிரி வச்சுக்கிட்டா தொழிலில் நஷ்டமாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு குரு வக்கரமாக இருந்து முதலியே சொன்னேன், குரு வக்கரமாக இருக்குன்னா அவங்க அவங்க கையால் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு தொழில் யோகம் நல்லா இருக்கா, யாரை கூட வச்சுக்கலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நம்ம துணிஞ்சு செயல்படலாம் என்பதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா ஒரு சில விஷயங்களில் ஒதுங்கி போய் ஒரு வேலைக்கு போகிறது, இன்னொருத்தரை சார்ந்து போகிறது மூலமாக வாழ்க்கையில் சாதித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சொந்த தொழில் யோகம் யாருக்கு இருக்கிறது, சொந்த தொழிலில் யாருக்கு நெருக்கடிகள் ஏற்படும் என்பதனை பற்றிலாம் ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறியுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.